வாங்க நம்ம வடகறி செஞ்சுக்கலாம். அதுக்கு 1/4 கிலோ கடலை பருப்பு வந்து 3 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாங்க. 3 ஹவர் டைம் கொடுக்கணும் ஊறுறதுக்கு, அப்பதான் நல்லா ஊறி இருக்கும். பாருங்க நல்லா ஊறிடுச்சு, நல்லா கழுவி இருது. அப்புறமேட்டுக்கு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். 3 டைம் கழுவிடுங்க. தண்ணி வடிச்சிட்டு சுத்தமாக தண்ணி வடிச்சிடணும். தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. இது காரம் கம்மியாக இருக்கிற காஞ்ச மிளகா, காரம் அதிகமாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்துங்க, பச்சை கருவேப்பிலை. இப்போ இது 3யும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ கொரன்னு நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ கொரன்னு அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடு ஏறட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நல்லா தவாவை சுற்றி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம அரைச்சி அந்த விழுத பாதி எடுத்து தட்டி விடுங்க. ரொம்ப நைஸாக தட்டி விட முடியாது, கொஞ்சம் டிக்காக தான் இருக்கும். நம்ம அடை சைஸுக்கு இருக்கோங்க. தட்டி விட்டுருங்க. அதுலேயே சூடு வந்து மிதமான சூடில் தான் வச்சுருக்கேன், அதனால நான் அப்படியே தட்டுறேன். நீங்களும் ஓவராக சூடு வச்சுட்டு தட்டினீங்களா கை சுட்டுடும், பார்த்துக்கோங்க. தட்டி விட்டுட்டு அப்புறம் பாஸ்ட் வச்சுக்கலாம். அது அப்படியே வேகட்டும். கொஞ்சம் அப்படி செவந்த உடனே அசாம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் வேக வைக்க போகிறோம், அதனால நல்லா செவந்த உடனே 2 பக்கம் செவந்த உடனே எடுத்துடலாங்க. எடுத்துட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற மாவை அப்படியே தட்டிக்கலாங்க. தட்டி அதையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம 1/4 கிலோ கடலைப்பருப்புனா அது 2 இதை தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இந்த இது வடகறி எண்ணெயில் போட்டு பொரிச்சா ஒரு சிலருக்கு எண்ணெய் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, அதனால தோசை தவாவில் தட்டி எடுத்துக்கிறோம். இப்போ அதே போல் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. அது போல் எடுத்து தனியாக வச்சிடலாம். அப்புறமேட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு 25 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 இது எல்லாமே இப்போ நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க வெடிக்குது. இப்போ 3 காஞ்ச பச்சை மிளகாய் 3 கீரினது சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை 1 கொத்து, 2 நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கிறேன் பொடியா வெங்காயம், அது சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கினா போதுங்க, ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க அந்த ரேஞ்சுக்கு வந்த உடனே இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, இருபத்தஞ்சு கிராம் இஞ்சி 25 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதை 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளியா 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. இப்போ நான் செய்கிறது வந்து இந்த வடகறி நல்ல ஒரு 6-7 நம்பர் சாப்பிட்லாங்க, அவ்வளோ தாராளமாக சாப்பிட்லாம். தக்காளியும் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது
பாருங்க, நம்ம 2 தக்காளி தான் போட்டிருக்கிறோம். அவ்வளோ குழம்பு வரும் நிறையா. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனுங்க, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, பெருங்காயம் அது ஒரு 2 சிட்டிகை, தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து ஒரு தட்டில் வச்சுருக்குறேங்க. இப்போ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 2 சிட்டிகை சேர்த்துக்கினீங்கன்னா ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 சொம்புனாக்க 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான குழம்புக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்புலேயும் உப்பு சேர்க்கல, அதனால் தேவையாக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த சுட்டு எடுத்தோம் இல்லைங்களா அடை மாதிரி, அதை வந்து புட்டு எடுத்துக்கலாம், குட்டி குட்டியாக புட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக புட்டுறாதீங்க, கரையாமல் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு திட்டமாக புட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டால் கரையாது, அதனால பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம இதே போல் புட்டு எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா எல்லாமே புட்டு எடுத்துக்கலாம். இந்த வடகரி வந்து பூரிக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பயுமே நம்ம சாம்பாரே செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக இது போல் செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? பாருங்க, நல்லா புட்டுருங்க, குட்டி குட்டியாக, பெருசாக போட்டுறாதீங்க. இருந்துச்சுன்னாலும் புட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே அதில் சேர்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து கொத்தமல்லி ஒரு 2 கொத்து எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம்ப்பா. நறுக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான், மூடிடலாம்ப்பா. 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்தோடனே பார்க்கலாம். நம்ம 2 விசில் வந்துருச்சு, நான் நிறுத்திட்டேன். அந்த வெயிட்டை எடுத்துட்டு கேஸ்லாம் லீக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு எடுங்க. பாருங்கள் எவ்வளோ கமகமன்னு வடகரி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம புட்டு போட்டோம் இல்லைங்களா, அது மிக்ஸ் ஆகணும்ல, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டியை வச்சு. அப்போ அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், கமகமன்னு ரெடி ஆயிருச்சு. நான் வந்து இன்னைக்கு பூரிக்கு வடகரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதுக்கு வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கட்டியாக இருக்கும், திட்டமாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.